இந்த கால வேளையில ஒரு தலைப்பின் கீழே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாதவைகள் இருக்க வேண்டியவைகள். நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடாதவைகள் இருக்க வேண்டியவைகள். இந்த தலைப்பின் கீழே கொஞ்சம் வசனங்களை தியானிக்க போகிறோம். நம்முடைய இருதயம் அப்படின்னு பொதுவாக நம்ம பேசுறோம், என் இருதயம், என் நினைவுகள், யோசனைகள் அப்படின்னு. ஆனா இந்த இருதயத்துக்குள்ள ஒரு உள்ளம் இருக்கிறது. இந்த இருதயத்துக்குள்ள யாரும் அறியாத ஒரு மறைவிடம் இருக்கிறது. பொதுவாக சொல்லுவோம் அல்லவா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வாய் பேசும். ஆனா சிலர் சொல்லுவோம் தெரியுமா, அவன் என்னதான் பேசினாலும் மனசுல ஏதோ ஒண்ணு ஓடுது, மனசுல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறான், அதை வெளியே சொல்ல மாட்டேன்றான், ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா. அதுக்கு பேர் தான் உள்ளம். உள்ளம் அது ஒரு இன்னர் ஹார்ட். அது வெளியே தெரியாது. நம்ம பேசுறதைய வச்சோ நம்ம செயல்படுறத வச்சோ முடிவெடுக்க முடியாது. சொல்லுவோம் தெரியுமா, என்னை நிதானிக்க உங்களால முடியாது, நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ என் இருதயத்துக்குள் இருக்கிற ஒரு ரகசிய அறை, ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள் ஒரு ரகசியம் இருக்கும். ஒரு நகையை வைக்கவோ, ஒரு பணத்தை வைக்கவோ, சில ரகசியமான பீரோக்களையோ ராக் வச்சிருப்போம். ரகசியம் அது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த சாவியை வச்சு யூஸ் பண்ற அந்த நபரை தவிர வேற ஒருவருக்கும் அந்த மறைவிடம் தெரியாது. அதே போல இருதயத்துக்குள் ஒரு மறைவிடம் இருக்கிறது, உள்ளம். அந்த உள்ளத்துக்குள் இருக்க கூடாதவைகளும் இருக்க வேண்டியவைகளையும் நாம் சற்று நிதானித்தால் நம்முடைய ஜீவியங்களை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நான் வேகமாய் நான் வசனத்துக்குள் கடந்து போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் எதை சோதித்தறிகிறார்? உள்ளந்திரியங்களை. ஒரு மனுஷனுடைய உள்ளந்திரியங்களில் அவன் என்ன சிந்திக்கிறான், அவன் உள்ளந்திரியங்களில் என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அப்போ நான் பாட்டு பாடுவதனாலேயோ, நான் ஆராதிப்பதனாலேயோ, நான் பிரசங்கிப்பதனாலேயோ, வேதத்தை வாசிப்பதனாலேயோ கர்த்தர் சந்தோஷப்படுகிறது இல்ல. மாறாக எதை ஆராய்ந்து பார்க்கிறார்? உள்ளந்திரியங்களை. சரி, ஜோம் பண்றியே, உள்ளத்திலிருந்து ஜோம் பண்றியா? பாட்டு பாடுறியே, உள்ளத்திலிருந்து பாட்டு பாடுறியா? ஆராதிக்கிறியே, உள்ளத்திலிருந்து ஆராதிக்கிறியா? அப்ப தெய்வம் எதை பார்க்கிறார்? உள்ளந்திரியங்களை. உள்ளந்திரியங்களை. அப்போ நான் கர்த்தருக்கா வாழ்வேன் என்று நாம் சொல்லும்போ வெறும் வாயிலிருந்து வருதா, வெறும் இருதயத்திலிருந்து வருதா, அல்லது உள்ளத்திலிருந்து வருதா? தாவீது சொல்றார், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். சங்கீதம் 51:6. சங்கீதம் 51:6 பாருங்க. இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். பாத்தீங்களா? கர்த்தர் எங்க உண்மையா இருக்க விரும்புறாரா? உள்ளத்துக்குள்ள. உள்ளத்துக்குள்ள. என் இருதயத்துல ஒண்ணும் இல்லப்பா, நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கர்த்தர் எதை தேடி பார்க்கிறார்? இன்னர் ஹார்ட். உள்ள போய் பார்க்கிறார். என் தாட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். எது என் உள்ளத்துக்குள் கிடக்கிறது என்பதை பார்க்கிறார். சில பாத்தீங்களா, வெளியே பேசும்போது நல்லா பேசுவோம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வேலையெல்லாம் பரவாயில்லையா, எப்படி இருக்கிறீங்க விசாரிப்போம். ஆனா உள்ளத்துலயோ ஒரு கசப்பு இருக்கும். உள்ளத்துலயோ அந்த நபரை குறித்து தவறான சிந்தை இருக்கும். அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுவோம், அந்த மனுஷனை தெரியாதா, தளபதி தெரியாதா. அப்ப என் உள்ளத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். அதை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த கால வேளையில என் இருதயத்தை மட்டும் அல்ல, எதை ஆராய்ந்து பார்க்கிறார்? உள்ளந்திரியங்களை. உள்ளந்திரியங்களை. ஒரு 2 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். உள்ளத்தில் இருக்க கூடாதவைகள். உள்ளத்துல எது இருக்க கூடாது, அது இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதை வசனத்திலிருந்து பேச போறோம். உள்ளத்தில் இருக்க கூடாதவைகள். நம்பர் 1, வேசித்தன ஆவி. உள்ளத்தில் இருக்கக்கூடாத முதல் காரியம் என்ன ஆவி? வேசித்தன ஆவி. ஓசியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை பாத்தீங்களா? எது அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்குதா? பேசுங்க. எது உள்ளத்துக்குள்ள இருக்குது? வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்துக்குள் இருப்பதனால எதை அறியார்கள்? கர்த்தரை அறியார்கள். சரிங்க, வேசித்தன ஆவினா என்ன? அது என்ன செய்யும்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த வசனத்துல இருக்கு பாருங்க. தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். யாருடைய இருதயத்துக்குள் உள்ளத்துக்குள் வேசித்தன ஆவி இருக்குதோ அவர்களால் தங்கள் பழைய வாழ்க்கையை விட முடியாது, தங்கள் கிரியைகளை சீர்திருத்த முடியாது அப்படிங்கிறார். விட முடியல. ஏன் விட முடியல? வேசித்தன ஆவி அவர்களுக்குள் இருக்கிறதுனால அந்த உள்ளத்துக்குள் இருக்கிற ஆவி அவரை சீர்திருத்த விட மாட்டேங்குது. 10 நாள் நல்லா இருக்கிறோம், 1 மாசம் நல்லா இருக்கிறோம், 2 வாரம் நல்லா இருக்கிறோம், திரும்ப அதே வாழ்க்கை, திரும்ப அதே விழுந்து போன ஜீவியங்கள். ஏன் இப்படி வருது? ஏன்னா உள்ளத்துக்குள் ஏதோ ஒரு பகுதியில வேசித்தன ஆவி இருக்கிறதுனால நிற்க முடியல, வாழ முடியல. அது கொஞ்ச நாள் மறைஞ்சிருக்குது, அப்புறம் வெளிப்பட ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாள் அமைதியா இருக்குது, இல்லாதது போல நமக்கு தெரிகிறது, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய ஆரம்பிக்கிறது. சில பொருட்களை நம்ம ஒளிச்சு வைப்போம், தெரியவே கூடாது அப்படி. ஆனா சில நேரம் யார் பார்க்க கூடாதோ அவங்க கண்ணுல என்ன செஞ்சிடும்? நம்ம தெரியவே கூடாது ஒளிச்சு வச்சிருப்போம். ஆனா கொஞ்ச நாள் நம்மளே மறந்துருப்போம். ஆனா அது யார் கண்ணில் படக்கூடாதோ அவங்க கண்ணில் என்ன செஞ்சிடும்? பற்றும். முன்னெல்லாம் வீடுகளுக்குள்ள நிறைய லெட்டர் மாட்டோம். அப்போ போன் கிடையாது, லெட்டர் தானே. சோ லெட்டர் மாட்டும். எங்கேயாவது நோட்ல, எங்கேயாவது அலமாரியில, எங்கேயாவது புக்குக்குள்ள ஏதோ ஒரு லெட்டர் எப்ப வச்சதோ என்ன செய்யும்? மாட்டும். ஏதாவது நோட்ல மாட்டும். அப்படி மாட்டும் போ பதறி போவார்கள். ஏன்? மாட்டின சம்பவம் பெருசா இருக்கும், அவனே மறந்துருப்பான். இப்போ அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா? வேசித்தன ஆவிங்கிறது உள்ளத்துக்குள் ஏதோ இடத்துல மறைந்து இருக்கிறது, தெரியல, நம்ம மறந்துட்டோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், ஆனா ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அது என்ன செய்து தெரியுமா? ஏதோ ஒரு கட்டத்துல நம்மளை விழ பண்ணுவதற்கு, தேவனை விட்டு வழி விலகி போக பண்ணுவதற்கு அது ஆயத்தமா இருந்துட்டே இருக்குது. பாருங்க, 10 நாளா டிவியை பார்க்கல, ஒரு நாள் ஒரு அரை ஒரு 3/4 மணி நேரம் பார்ப்போன்னு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வர முடியலையா? முடியல. ஒரு 3/4 மணி நேரம் பார்ப்போம், ஒரு படம் பார்ப்போம், அது ஒரு சீரியல் பார்ப்போம், உட்கார்ந்தோம். அப்புறம் அதை விட்டு வெளியே வரவே முடியல. முன்ன விட பின்ன இப்ப அதிகமா என்ன செஞ்சிட்டோம்? பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பாத்தீங்களா? சின்னதா இடம் கொடுத்த உடனே திரும்ப அந்த பழைய மகிமையான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் அந்த அசுத்தத்துக்குள்ளே விழுந்து விடுகிறோம். இதுதான் வேசித்தன ஆவி, சீர்திருந்த விடாது. ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. ஓசியா 4:12. பாருங்க, வேசித்தன ஆவி வழி தப்பி திரிய பண்ணுதான். அவன் நேர் வழியில் நடக்க கூடாதபடி, பரிசுத்த வாழ்க்கையில் வாழக்கூடாதபடி வழி தப்பி திரிய பண்ணது. அவன் சரியா நடக்கணும்னு நினைக்கிறான், சரியா வாழ நினைக்கிற சபை தேவனோடு நடக்கணும்னு நினைக்குது. ஆனா சபை சரியான பாதையில் நடக்க கூடாதபடி இந்த ஆவி கிரியை செய்யுது. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனோம். யாரு கீழ்ப்படல? தேவனுக்கு கீழ்ப்படல. தேவனுக்கு கீழ்ப்படின்னு தோணுது, ஆனா முடியல. சோர மார்க்கமாய் போனார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடாத ஒண்ணு இது உள்ளத்துக்குள் இருக்குமானால் நம்மளை வழி தப்பி போக பண்ணிட்டே இருக்கும். இது உள்ளத்துக்குள் இருக்குமானால் நம்முடைய ஜீவியங்கள் தடுமாறிட்டே இருக்கும். இது உள்ளத்துக்குள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை நாம் நினைத்த மகிமையின் அனுபவத்துல போகாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த வார்த்தையை பாருங்க, வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது.
அந்த ஓசியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் எனக்கு மறைவானது அல்ல, அது தீட்டுப்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. ஏன் தீட்டுப்பட்டுச்சு? சோரம் போனாயே. சோரம் போனதுனால சபை தீட்டுப்பட்டுச்சு. சோரம் போனதுனால சபை விழுந்து போயிற்று. விழுந்து போன சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ தீட்டுப்பட்டுட்ட. தீட்டுப்பட்டாச்சுன்னா அந்த அந்த இடத்துல கர்த்தரால ஜீவிக்க முடியாது. தீட்டுப்பட்ட இடத்தில் கர்த்தரால் வாழ முடியாது. நம்ம வாழ்க்கை தீட்டுப்படும் போ தேவனால் நம்மிடத்தில் செயல்பட முடியாமல் போகிறார். அதெல்லாம் சொல்றாரு, நீ தீட்டுப்பட்டுட்ட, தீட்டுப்பட்டுட்ட. 6வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு. அப்போ சீர்திருந்தலையா? தங்கள் வழிகளை சரிப்படுத்தலையா? அதோடு கூட ஆராதிக்க போறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அவர்களை விட்டு அவர் என்ன செய்தார்? விலகினார். ஆராதிக்க போனாங்க, ஆடுகளோடும் மாடுகளோடும் பலி செலுத்த போனாங்க. கர்த்தர் கூட இல்ல. ஏன்? அவர் இருதயத்துல, அவங்க உள்ளத்துக்குள்ள தேவனுக்கு விருப்பமில்லாத ஒண்ணு உள்ள இருக்கிறது. வேசித்தன ஆவி, வழி தப்பி திரிய பண்ணுகிற ஒண்ணு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த கால வேளையில நாம் விட்ட ஏதோ ஒண்ணு நம்ம உள்ளத்துக்குள்ளே தங்கியே இருக்குது. அதை தூக்கி நாம் தூர எறியாத பட்சத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அது நமக்குள்ளே தங்கி இருக்குது. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் நினைச்சாலும், வளரணும் நினைச்சாலும் அது நம்மளை தடுமாற பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அவைகளை விட்டு வெளியேற வேண்டியது அவசியம், அவசியம். பாருங்க 15ஆம் வசனம், ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். கர்த்தர் சொல்றா பாத்தீங்களா? அவர்கள் மனம் திரும்ப வரைக்கும் அவர்கள் உணர்ந்த, ஆண்டவரே எனக்கு இந்த ஆவி வேண்டாம், என் இருதயத்தை விட்டு மாறட்டும். அந்த பழையது என்ன தொடர்ந்துட்டே இருக்குது. எந்த காரியத்தை ஜோம் பண்ணி எனக்கு வேண்டாம் தள்ளி விடுறேனோ அதே காரியம் என்னை திரும்ப திரும்ப மேற்கொள்ளுகிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜோம் பண்ணி எப்ப மனம் திரும்புறோமோ அது வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் என் ஸ்தானத்துக்கு போய் விடுகிறேன். நீ மனம் திரும்ப பிறகு வர்றேன், நீ உணர்ந்ததுக்கு பிறகு வர்றேன். கால வேளையில நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாத ஒண்ணு இது. தேவனையே தள்ளி கொண்டு போகுது. பாருங்க, தேவனையே தள்ளி கொண்டு போகுது ஒண்ணு. 2வது இருதயத்துக்குள் இருக்கக்கூடாத ஒண்ணு அக்கிரம நினைவுகள். அக்கிரம நினைவுகள். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாத்தீங்களா? கர்த்தர் கேட்கிறார், எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும்? எதுவரைக்கும் அக்கிரம நினைவுகளோட வாழ்வான்னு கேட்கிறார். அது உன் உள்ளத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிறார். இருதயத்தை கழுவு. ஆனா கழுவுனா போதாதுப்பா, உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அக்கிரம நினைவுகள் இருக்குது. அக்கிரம நினைவுகள். உள்ளத்தை கழுவுனா மட்டும் போதாது, உள்ளத்தை சுத்தப்படுத்தினா மட்டும் போதாது. அங்க மறைச்சு வச்சிருக்கிறியே அதை எடுத்து வெளியே போடு, அதை எடுத்து வெளியே போடு. ராகேல் தன் தகப்பன் வரும்போ அந்த சிலைகளை மறைத்து வைத்துக் கொண்டாள். தன் தகப்பன் சொல்லிட்டா, எனக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு வந்திருக்கு, நான் எந்திக்க மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டா. தகப்பனும் போயிட்டார், யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு நாள் யாக்கோபு சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற பழையதெல்லாம் அள்ளி கொண்டு வாங்க, கர்வாலி மரத்துக்கு கீழே போட்டு புதைக்கணும்னு சொல்லும்போ ராகேல் தூக்கிட்டு வர்றா மறைச்சு வச்சிருந்த பொற்சிலைகளை, கற்சிலைகளை. யோசித்து பாருங்க. அன்னைக்கு தகப்பன்ட்ட மறைச்சிட்டா, தகப்பன்ட்ட மறைச்சு தகப்பனுக்கு தெரியாம வச்சுக்கிட்டா கையிலே. ஆனா ஒரு நாள் அதை புதைக்க வேண்டிய நேரம் வந்தபோ அதை எடுத்து வெளியே கொண்டு வர்றா. பாத்தீங்களா? அப்ப வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு புதைஞ்சிருக்குது. யாக்கோபு தோத்து போக காரணம், யாக்கோபு விழுந்து போக காரணம், யாக்கோபு வீட்டுக்குள்ள தரித்திரம் வர காரணம் மறைஞ்சு கிடக்கிற ஒண்ணு, மறைஞ்சு கிடக்கிற ஒண்ணு. நல்லா இருந்த யாக்கோவுடைய மகள் தீனால் கெட்டு போனாள். நல்லா இருந்த யாக்கோவுடைய பிள்ளைகள் சிமியோனும் லேவியும் கொலைகாரனாய் மாறினார்கள். நல்லா இருந்த குடும்பம் சீர்கெட்டு போகுது. இதுக்கெல்லாம் பின்னாடி மறைந்து கிடந்த ஒண்ணு உள்ள உட்கார்ந்து இருக்குது, உள்ள உட்கார்ந்து இருக்கு. அப்ப மறைந்து கிடக்கிற அக்கிரம நினைவுகள், மறைந்து கிடக்கிற தேவையில்லாதவைகள் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறதுனா வளர விடாதபடி அழித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகான் அப்படின்னு பைபிள் இருக்கான் தெரியுமா? ஆகான்
எரிகோ பட்டணத்துல எதையுமே அழிச்சிடணும்னு சொன்னார், எதையுமே எடுக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா ஆகான் எரிகோ பட்டணத்தில் தனக்கு தேவையானதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தான். விளைவு ஆயி பட்டணத்திற்கு போகும்போது தோத்து போனார்கள், ஆயி பட்டணத்துல விழுந்து போனார்கள். பாத்தீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சு யாருக்கும் தெரியாது நினைச்சா அது என்ன செய்கிறது? யுத்தத்தில் தோற்க வைத்தது, தோத்து போக வைத்தது. யாருக்குமே தெரியாது, யாரும் பார்க்கல நினைச்சான். கர்த்தர் சொல்றார், இல்ல, தீட்டானதை எடுத்து உன் ஜனங்கள் புதைத்து வைத்திருக்கிறார்கள். தேடி பார்த்தா உள்ள புதைத்து வைத்திருந்தான். இந்த கால வேளையில் என் இருதயத்துக்குள் இருக்கிற உள்ளம், அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது? அந்த உள்ளத்தில் எது தங்கி இருக்கிறது? எது தங்கி இருக்கிறது? சங்கீதம் 66வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால், பாத்தீங்களா, கர்த்தர் எனக்கு செவி கொடார் அப்படிங்கிறார் தாவீது. என் இருதயத்துல மட்டும் அக்கிரம சிந்தை இருந்தா, என் இருதயம் உள்ளத்துக்குள்ள ஏதோ இடத்துல அக்கிரம நினைவுகள் இருந்தா, கர்த்தர் என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார், ஜெபத்தை கேட்கவே மாட்டார், கேட்க மாட்டார். 19ஆம் வசனத்தை சொல்றாரு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்ப என் உள்ளத்துல இது தங்க கூடாது தெரியுமா? அக்கிரம நினைவுகள். அது எதை தடுக்குது பாருங்க? ஜெபத்தை தடுக்குது. அக்கிரம நினைவுகள் நம்முடைய உள்ளத்துல வரும்போது, பொல்லாத நினைவுகள், தேவையில்லாத நினைவுகள் உள்ளத்துல தங்கி இருக்கும்போ, அவைகள் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை உடைக்கிறது, ஜெபத்தை உடைக்கிறது. எசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. எசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு, பாத்தீங்களா, அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குதான். பிரிவினைய எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. என்னால கர்த்தரோடு நெருங்க முடியாத அளவுக்கு, கர்த்தரோடு கிட்டி செல்ல முடியாத அளவுக்கு இது பிரிவினையை உள்ள கொண்டு வைத்து விடுகிறது. பிரிவினைய நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் பதில் கொடுக்கல, ஆராதிக்கிறோம், பதில் கொடுக்கல, கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ஏன்? அவர் சொல்றாரு, இல்ல, உனக்கு எனக்கு நடுவுல ஒரு அக்கிரமம் இருக்கிறது. அக்கிரம நினைவுகள் பாருங்க, அது செவி கொடுக்க விடல, பதில் கொடுக்க விடல. அக்கிரமம் என்ன செஞ்சது தெரியுமா? சும்மா ஒண்ணும் விடல. இந்த 59ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. ஜனங்கள் அக்கிரம நினைவுகளோட வாழ 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 எது தள்ளுபடி ஆகுது சொல்லுங்க? தள்ளுபடி. ஜவுளி கடைகள்ல அல்லது மற்ற கடைகள்ல புதுசா வந்த புது மாடலுக்கு தள்ளுபடி போடுவாங்களா, ஏற்கனவே இருந்ததுக்கு தள்ளுபடி போடுவாங்களா? ஏற்கனவே பெரிய ஸ்டாக் இருக்கும், அதை வெளியே தள்ளுறதுக்கு என்ன போடுவாங்க? தள்ளுபடி போடுவாங்க. டிஸ்கவுண்ட் போட்டு வெளியே தள்ளணும். அதை 1000 ரூபாய் இருந்த பொருள் 500 ரூபாய் மாறும். 500 ரூபாய் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா 250 ரூபாய் மாறும். எனக்கு அவனுக்கு தேவை, எப்படியாவது வெளியே என்ன செய்யணும்? சத்தியம் எது தள்ளுபடி ஆயிற்று? அக்கிரமம் பெருக 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 எது வெளியே போகுது? சம்பாதிச்சு வாங்கின சத்தியமாக்கும். அதே கடைக்காரன் அந்த பொருளை 500 ரூபாய் கொடுத்தா வாங்கியிருப்பான். ஆனா இப்ப கடையை விட்டு வெளியே போகணும், புது பொருளை கொண்டு வரணும். அதனால நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி 250 ரூபாய்க்கு என்ன செய்யறான்? வெளியே கொடுக்கிறான். ஏன் தெரியுமா கொடுக்கிறான்? இன்னைக்கு ஆஃபர் போட்டு வெளியே கொடுத்தா நாளைக்கு ஆட்கள் புது பொருளை வாங்க உள்ள என்ன செய்வாங்க? இப்ப போட்டு 250 ரூபாய் அப்ப என்ன செஞ்சுக்குவான்? மத்த பொருளை சேர்த்து போட்டு என்ன செஞ்சிருவான்? வாங்கிடுவான். அப்ப கடை எப்பவுமே கிரௌடா இருக்கும், கடையில கூட்டம் இருக்கும். சோ அது ஒரு தாட், அதோட மனப்பக்குவம். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அக்கிரம நினைவுக்கு அதிக இடம் கொடுக்க எது வெளியேறிட்டு இருக்கு? ஒரு காலத்துல விலை கொடுத்து வாங்கின சத்தியம், பிரயாசப்பட்டு வாங்கின சத்தியம், தேவனோடு இருந்து அமர்ந்து வாங்கின வாக்குத்தத்தங்கள் வெளியே போயிட்டே இருக்குது, வெளியே போயிட்டே இருக்கு. இப்ப உள்ள எது வருது தெரியுமா? அக்கிரம நினைவுகள் பெருகுது. 16வது வசனம் பாருங்க. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். எது வெளியே போயிருச்சு? சத்தியம் வெளியே போனா விண்ணப்பம் என்ன செய்யாது? ஜெபமே முடியாது. ஏன்னா எது வெளியே போயிருச்சு? சத்தியம் வெளியே போயிருச்சுன்னா ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா ஜெபிக்க வைக்கிறதே சத்திய ஆவியானவர்.
அவர் வசனத்தின்படி ஜெபிக்க வைக்கிறார், வசனத்தில் இருந்து ஜெபிக்க வைக்கிறார். ஒரு நாள் தானியேல் உட்கார்ந்து பைபிள் வாசித்தே இருந்தார். அப்ப எரேமியாவின் புத்தகம் கையில கிடைச்சது. வாசித்து பார்த்தா எரேமியாவில் எழுதப்பட்டு இருக்கிறது, 70 வருஷங்கள் செல்லும் போது பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலை ஆகி வருவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இதை வாசித்த உடனே தானியேலுடைய உள்ளம் உடைந்தது. அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, 70 வருஷங்கள் முடியும்னு சொன்னீரே, முடிஞ்சிருச்சே, செய்ய மாட்டீரா, இறங்க மாட்டீரா என்று ஜெபிக்க ஆரம்பித்தான். பாத்தீங்களா? அப்ப வாசித்தது அவனை ஜெபிக்க வைத்தது, வாசித்தது ஆள வைத்தது, வாசித்தது கர்த்தருடைய சமூகத்தில் போராட வைத்தது. பாத்தீங்களா? அப்ப சத்தியம் உள்ள வர வர விண்ணப்பம் ஸ்டார்ட் ஆகுது. எதனால தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீர்மானம் எடுத்தார்கள்? உள்ள சத்தியம் இருக்கு. சத்தியம் உள்ள இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க? ராஜாவின் போஜனத்தில் எங்களை திட்டுப்படுத்த மாட்டோம். சத்தியம் உள்ள இருக்குது. எதனால சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பொற்சிலைகளை வணங்கல? உள்ள சத்தியம் இருக்குது. தேவன் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி வேற தேவன் இல்லை, எந்த ஒரு விக்கிரகத்தை வணங்க கூடாது என்கிற சத்தியம் உள்ள இருக்கிறதுனால எல்லாரும் சாஸ்தாங்கமா விழுந்து வணங்கும்போ இவர்கள் வணங்கல. சத்தியம் உள்ள இருக்குது. தானியேலுக்குள்ள சத்தியம் உள்ள இருந்ததுனாலதான் ராஜா கையெழுத்து போட்டான் என்று அறிந்த போதிலும் ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமுக்கு நேரா ஜெபம் பண்ணார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஏன் விண்ணப்பம் பண்றவன் இல்ல? ஏன் ஜெபிக்கிறவன் இல்ல? ஏன் ஆராதிக்கிறவன் இல்ல? ஏன் கர்த்தர் தேடுகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லைன்னா சத்தியம் தள்ளுபடி ஆகுது. சத்தியம் தள்ளுபடி ஆகுது. சத்தியம் தள்ளுபடி ஆகுது. அப்போ சத்தியம் தள்ளுபடி ஆகும்போ எது பெருகுது? அக்கிரம நினைவுகள் பெருகுது. சத்தியம் தள்ளுபடி ஆகும்போது எது வளருது? அக்கிரம சிந்தனைகள் வளருது. இல்லையா? சத்தியம் வளர்ந்தா அக்கிரம சிந்தை கீழே போகும், அக்கிரம சிந்தை வளர்ந்தா சத்தியம் வெளியே போகும். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. ஆமே, அந்த 16ஆம் வசனம், ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெனும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். இதை பார்த்த இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இந்த பூமிக்கு இறங்குவதற்காக ஆயத்தமானாராம். மார்க்கவசத்தை தரித்து கொண்டு, சீராவை தரித்து கொண்டு, வஸ்திரங்களை உடுத்து கொண்டு, வைராக்கியத்தை சால்வையாய் போர்த்து கொண்டு அவரே இறங்கி வர ஆயத்தமானார். ஏன்? விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை. அதனால பூமியில உட்கார்ந்து விண்ணப்பம் பண்ண ஒருவர் தேவை என்பதை உணர்ந்தவர் பிதா கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. தள்ளுபடி ஆயிற்று. சபையில ஆராதனைகள் தள்ளுபடி ஆயிற்று. அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஊனானதையும் முடமானதையும் கண் தெரியாததையும் இவைகளை கர்த்தருக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆலயத்தில் எங்க பாருங்க, காசுக்காரர்கள் உட்கார்ந்து ஆலயத்தில் வியாபார ஸ்தலமாய் மாற்றினார்கள். அதனால சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியத்தை பேசுகிறவனை துஷ்டனாய் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பேசினதினால் அவரை ஒரு கூட்டம் வெறுத்தது. சத்தியத்தை பேசினார். பவுல் சொல்றார், சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேனோ அப்படிங்கிறார். அப்ப சத்தியம் எங்க வருதோ அங்க ஜனங்கள் வெறுத்தார்கள். ஏன்? அக்கிரம சிந்தை நிறைந்திருந்தது. அப்போ தேவன் என் ஜெபத்தை கேட்க மாட்டாருங்கிறது ஒரு படி. அப்படின்னா அக்கிரம சிந்தை இருக்கும் இடத்தில் சத்தியம் தள்ளுபடி ஆகிறது என்பது ஆழமான ரகசியம். சத்தியம் தள்ளுபடி ஆகுது. பாத்தீங்களா? அக்கிரமத்தின் வாசனை வரும்போதே, அக்கிரமத்தின் எண்ணங்கள் வரும்போதே அதை உள்ளத்திலிருந்து எடுத்து எறிய நம் தேவனோடு நெருங்கி ஆக வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் அது என்ன செய்கிறது? சத்தியத்தை வெளியே தள்ளி விட்டுட்டு அது வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அக்கிரம சிந்தை ஆளுகை செய்கிறது. பயங்கர ஆபத்து, பயங்கர ஆபத்து. ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 2:11, அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும், அவளுடைய பண்டிகைகளையும், அவளுடைய மாத பிறப்புகளையும், அவளுடைய ஓய்வு நாட்களையும், சபை கூடி வருகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளிய பண்ணுவேன். வரவே வேண்டாங்கிறார். ஆராதனை தடுப்பது சாத்தான் என்றாலும் ஆராதனை நிறுத்தவும் செய்கிறார் கர்த்தர்.
அக்கிரம நினைவுகள் பெருகிற இடத்துல, அக்கிரம சிந்தைகள் பெருகிற இடத்துல கர்த்தர் எதை ஒளிய பண்ணுகிறார்? ஆராதனை ஒளிய பண்ணுகிறார். ஆராதனை கர்த்தர் நிறுத்துறார் அப்படின்னா கண்டிப்பா யோசிக்கணும், அந்த இடத்துல அக்கிரமம் பெருகிருச்சுன்னு அர்த்தம். அக்கிரமம் பெருகும் போது கர்த்தர் எதை ஸ்டாப் பண்றாருன்னா ஆராதனை ஒளிய பண்றாரு. சாத்தான் உருவாக்குற விஷயங்கள் வேற, சாத்தான் எதிர்ப்புகளை உருவாக்கி நிறுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் எப்ப நிறுத்துறார் தெரியுமா? சபைக்குள்ள அக்கிரமம் பெருகும் போது நிறுத்துறாரு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு காலங்களில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவருடைய பிரசங்கத்தை ஜனங்கள் ஆச்சரியமாய் கேட்டார்கள். இவர் பரிசேயரை போல பேசல, சதுசேயரை போல பேசல, அதிகாரம் உள்ளவராய் பேசுறார். அதனாலதான் அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் கடல் தாண்டி போனார்கள், தேசம் தாண்டி போனார்கள், அந்த பிரசங்கத்தை விரும்பினார்கள். ஏன்? ஏன்னா அவர்களுடைய பிரசங்கம் வேற, இயேசுடைய வார்த்தை வித்தியாசமா இருந்தது. அவர் சத்தியத்தை பேசினார், சத்தியம் உள்ளவராய் பேசினார். சத்தியத்தை பேசினதுனால அநேக சீசர்கள் கூட அவரை விட்டு விலகினார்கள். 70 பேர் அவரை விட்டு விலகினார்கள். இயேசு கேட்டார், பேதுருவை பார்த்து, சீசர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? போனா போ. இதுதான் சத்தியம். அப்போ எங்க அக்கிரமம் பெருகுதோ அங்க சத்தியம் தள்ளுபடி ஆகுது. சத்தியம் தள்ளுபடி ஆகுது. இந்த கால வேளையில நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில வளருகிறதா? என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? 2 காரியம் சொன்னேன், உள்ளத்தில் இருக்கக்கூடாதது. 1 வேசித்தன ஆவி, 2 அக்கிரம நினைவுகள். அப்படியான என் உள்ளத்தில் எது இருக்கணும்? எதை தேவன் என் உள்ளத்தில் வைக்க விரும்புகிறார்? உள்ளத்தில் இருக்க வேண்டியவைகள். நம்பர் 1 பிரமாணம். பிரமாணம் தேவன் நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒன்று பிரமாணம். சங்கீதம் 40வது சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள். பாத்தீங்களா? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன். ஏன்? என் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம். கர்த்தரை பார்த்து சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்யணும் ஆண்டவரே. சரி, 2ஆம் வசனத்துல எங்க இருந்தாராம்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து. பாத்தீங்களா? அப்ப எங்க இருந்தார் இவ்வளவு நேரமும்? எங்க இருந்தாரு? பயங்கரமான குழி, உளையான சேற்று. அங்கிருந்து ஜெபம் பண்ணார், அங்கிருந்து கதறினார். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினார். நிறுத்தின உடனே இவருக்கு புது பாட்டு வந்துச்சு. கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆரம்பிச்சார். ஆராதிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய ஏன் விரும்புறேன்? என் உள்ளத்துக்குள் நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஏன் ஆராதிக்கணும்? ஏன் அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன்? ஏன் கர்த்தருக்கா வாழ விரும்புறேன்னா என் உள்ளத்துக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்கிறது. வேசித்தன ஆவி அவருக்கு பிரியமாய் வாழ விடாது. வேசித்தன ஆவி தீர்மானிக்க விடாது. வேசித்தன ஆவி தேவனுக்கு திரும்ப விடாது. அக்கிரம நினைவுகள் கர்த்தரை விட்டு விலக வச்சிரும். ஆனால் எப்ப பிரமாணம் இருதயத்துக்குள்ள வைக்கப்படுதோ, எப்ப பிரமாணம் இருதயத்துக்குள்ள எழுதப்படுதோ, அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அவருக்கு பிரியமான செய்ய இருதயம் வாஞ்சிக்கும். அதான் சொன்னேன், வசனம் எப்ப உள்ள வருதோ அப்பதான் ஜெபம் ஸ்டார்ட் ஆகும். ஜெபம் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தை தேவை. வார்த்தை என்கிற அந்த அந்த அதை வைத்து தான் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஸ்டார்ட் பண்ண முடியும். கர்த்தர் நல்லவர். முன்னெல்லாம் எங்க ஊர்ல ஆயில் மோட்டர் இருக்கும். ஆயில் மோட்டர் கிணத்துல ஆயில் மோட்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சாவி மாதிரி இருக்கும். உள்ள வச்சு திருக்குவாங்க, சுத்துவாங்க. அது சுத்த 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 கொஞ்சம் வேகமா சுத்தினா பட்டா 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 பட்டன்னு ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு கியர் மாதிரி இருக்கும், லாக் எடுத்து விட்டாங்கன்னா அது சுத்த ஆரம்பிச்சிடும். அது சுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா அது அது கிணத்துல இருந்தா தண்ணி வரும். அது ஜெனரேட்டரா இருந்தா நல்ல ஒரு கரண்ட் வரும். அப்போ அது சுத்த ஆரம்பிக்கும் போ அதை உள்ள அந்த அச்சை உள்ள கொடுத்து சுத்தணும். அந்த அச்சு இல்லைன்னா வேற எதை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது.
அதை ஸ்டார்ட் பண்ண சாதாரண அச்சு பார்க்க ஒரு எல் சைஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை உள்ள கரெக்டா கொடுத்து கரெக்டா சுத்தி கரெக்டா எடுத்தா தான் நம்ம நினைச்சது வச்சு என்ன செய்ய முடியும். ஜெபம், அந்த ஜெபம்ங்கிறது ஒரு பெரிய பவர், பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு சத்தியம் வேணும். சத்தியம் இல்லாம நம்ம ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணா ஜெபம் ஓடாது. வசனம் இல்லாம ஸ்டார்ட் பண்ற ஜெபம் ஓடாது. பிரசன்னம் இல்லாம ஸ்டார்ட் பண்ற ஜெபம் ஓடாது. ஏனென்றால் சத்தியம் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுது. வசனத்தை சொல்லி ஜோமன வசனத்தை அறிக்கையிட வசனம் என்ன செய்கிறது? அவருக்கு பிரியமாய் வாழும்படி இருதயத்தை ஏவுகிறது. அப்போ சத்தியம் தான் முக்கியம். அவர் சொல்றார், நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது, அதனால பயங்கரமான குழி வந்தாலும் உளையான சேறு வந்தாலும் 41 சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஏன் கேட்டார்? நான் நெருக்கத்தின் நடுவில் இருந்தாலும் பிரமாணம் இதயத்துக்குள் இருக்கிறது. அப்ப பிரமாணம் இதயத்துக்குள் எவ்வளவு ஆழமா இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாய் அவருக்கு பிரியமாய் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். பிரமாணம். இரண்டாவதாக எது உள்ளத்தில் இருக்க வேண்டும்? போதகம். நல்ல போதகத்தை உள்ளத்துல தங்க வைக்கணும். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 17-18 பாருங்க. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 17 வசனம் 18 வசனம். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு உன் இருதயத்துல வை, அவைகளின் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமாயிருக்கும். எதை உள்ளத்துக்குள்ள காத்து வைக்கணுமானா போதக சிட்சையே ஜீவ வழின்னு சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப போதகத்தை உள்ளத்துக்குள்ள காத்து கொள்ளணும். வசனத்தை எப்படி உள்ளத்துல வைக்கணுமோ அதே போல நல்ல போதகத்தை, நல்ல ஆலோசனைகளை, நல்ல பிரசங்கத்தை, தேவன் நம்மளோடு பேசின வார்த்தைகளை உள்ளத்துல வைத்து காத்து கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ளனா என்ன தெரியுமா? அப்படின்னா கண்டிப்பா அதை எடுக்க யாரோ ஒருத்தர் என்ன செய்வாங்க? அந்த போதகத்தை அழிக்க யாரோ ஒருத்தர் என்ன செய்வான்? வருவான். காத்துக்கோ. முதியோர்கள் சொன்னாங்க ரெகோபயாம்ட்ட, இங்க பாருப்பா, உன் தகப்பன் ரொம்ப கடினமா நடத்தினார், அதனால நீ கொஞ்சம் லகுவா இருந்தன்னா ஜனங்கள் உன் பட்சத்தில் நிற்பார்கள் என்று சொன்னான். நல்ல போதகம். ஆனா வாலிபர்கள் என்ன சொன்னாங்க? நீ அப்பெல்லாம் கேட்காத, நீ உங்க அப்பா கம்பால் அடிச்சா நீ தேளை வச்சு கடிக்க வைக்கணும், அப்பனா தான் ஜனம் உனக்கு பயப்படுவாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இந்த போதகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விளைவு ராஜ்யம் ரெண்டா என்ன செஞ்சது? அகித்தோப்பேல் சூப்பரா ஒரு ஐடியா சொன்ன அப்சலோமுக்கு. அத கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தா தாவீதை கையும் களவுமா பிடிச்சு கொன்றிருக்கலாம். சூப்பர் பிளான், கரெக்டான பிளான். ஆனா அங்க போன ஊசாய்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன சொன்னான்னா, அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை தப்பு, அப்படிலாம் கிடையாது. உங்க அப்பா தாவீது பயங்கரமான சிங்கம், அவர் 1000-10,000ங்களுக்கு சமம், அந்த ஆள் ஒருத்தனே உன்னால சமாளிக்க முடியாது. இப்ப யுத்தத்துக்கு போனா அந்த ஆள் அடிக்கிற அடியில நம்மகிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பேர் அங்க போய் சேர்ந்துருவான். அதனால தேசம் பக்கம் வரட்டும், நல்ல ராஜாவாகட்டும், அப்புறம் பார்க்கலான்னு சொன்னான். தாவீது தப்பிச்சான். அவ்வளவுதான். அந்த கேப்ல தாவீது எஸ்கேப் ஆனான். யோசித்து பாருங்க, வசனம் சொல்லுது, நல்ல அகித்தோப்பேல் சொன்ன நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். அவன் சொன்ன நல்ல ஆலோசனை பாத்தீங்களா? அப்போ நல்ல போதகமும் இருக்குது, கெட்ட போதகம் இருக்குது. என் இருதயம் எதை காத்து கொள்ளுகிறதோ அது என் வாழ்க்கையை வழி நடத்தும். நல்ல போதகம் என் வாழ்வில இன்பமாய் என்னை மாற்றும். அப்ப தவறான போதனை என்ன செய்யும்? தவறான வழியில் என்ன செய்யும்? நிலைநிற்க பண்ணும். நீதிமொழிகள் 7 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 7 அதிகாரம் 2 வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணியை போல காத்துக்கொள். அப்பொழுது பாத்தீங்களா? கண்மணியை போல காத்துக்கோ.
கண்மணிய போலனா இந்த கண்ணுல சின்ன தூசி விடவே மாட்டோம். அவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்போம். ஒரு பெரிய இடத்துல புழுதி வருதுன்னா முதல்ல கண்ணை மூடிடுவோம். ஒரு இடத்துல திடீர்னு மண்ணு கொட்டுறாங்கன்னா கண்ணை மூடிடுவோம். ஏதோ காத்துல வேகமா வீசுமோ கண்ணை மூடிடுவோம். ஏன்? கண்மணிகள் ஆயத்தமா இருக்குது அந்த கண்ணை பாதுகாப்பதற்காக. மனுஷ வாழ்க்கையில கண்ணு ரொம்ப முக்கியம். அவர் சொல்றார், போதகத்தை கண்மணியை போல என்ன செஞ்சுக்கோ, காத்துக்கோ, பிழைப்ப. அந்த 7ஆம் அதிகாரத்துல ஒரு பேதையான மனுஷன் வர்றான். அவன் பிழைக்கல. அவன் வசனத்தை போதகத்தை காத்து கொள்ளாததுனால அவன் அங்கிருந்த வேசியான ஸ்திரீடத்தில் சிக்கினான். விளைவு என்ன? 22ஆம் வசனம், அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அதிலே விழ தீவிரிக்கிறது போலும் பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. போதகத்தை மறந்துட்டான், போதகத்தை விரும்பல, அதனால பிழைக்கல. அம்பு அவன் ஈரலை என்ன செய்தது? பிளந்தது. அதான் 2ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு, பா பத்திரப்படுத்து, கண்மணிய போல காத்துக்கோ, அப்ப பிழைச்சிருவேன். அப்போ நான் பிழைப்பதற்கு, நான் வாழ்வதற்கு எது தேவை? போதகம் தேவை, ஆலோசனை தேவை. 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் புலம்புறான், ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலின் இருதயம் அலட்சியம் பண்ணினதே. எப்போ? சரீரம் உருவழியும் போது, சரீரம் நாசமாகும் போது அவன் ஜெபம் பண்றான், ஐயோ எதை வெறுத்துட்டேன்? போதகத்தை வெறுத்தேனே. இந்த கால வேளையில என் உள்ளத்தில் இருக்க வேண்டியது நியாயப்பிரமாணம், உள்ளத்தில் காத்துக்கொள்ள வேண்டியது போதகத்தை காத்துக்கொள்ள. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 13:14, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு போதக ஊற்றுங்கிறார். ஜீவ ஊற்று, ஊற்று. அதை குடிக்கிறவன், அதை சாப்பிடுறவன், அதை காத்துக்கொள்றவன கர்த்தர் சொல்றார், மரண கண்ணிக்கு என்ன செய்வான்? அவன் கால்களுக்கு கீழே எத்தனை மரண கண்ணி வச்சாலும் சிக்க மாட்டான். ஏன்? அவன் ஜீவ ஊற்று சாப்பிடுறவன். போதகம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனங்களை வாசி தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு பேசுற வார்த்தைகளை இருதயத்தில் எழுதி வைக்கணும். கர்த்தர் பேசுற வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எழுதி வைக்கணும். ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், கர்த்தர் நம்மளோடு பேசுற வார்த்தை எழுதி வைக்கணும், உள்ளத்துல பாதுகாக்கணும், அதை குறித்து யோசிக்கணும், பேசணும். ஆமே, அதை சிந்திக்க நிச்சயம் ஆண்டவர் மரண கண்ணிகளுக்கு தப்புவிப்பார். போதகம். இன்னைக்கு உலகத்துக்கு பிடிக்காத ஒன்னே போதகம் தான். யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. போதகத்தை யாரும் விரும்புவதும் இல்லை, போதகத்தை யாரும் நேசிப்பதும் இல்லை. போதகத்தை எல்லாரும் வெறுக்கிறோம். யாராவது பேசிட்டாலோ, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது செய்யணும்னு சொன்னாலோ விரும்புறது இல்லை. அந்த ஆட்களை விட்டு தள்ளி போயிடுறோம். மனுஷன் சொல்லுது, மரண கண்ணிக்கு தப்புவதற்கு போதகம் தேவை. அப்ப உள்ளத்தில் இருக்க வேண்டியது 1 பிரமாணம், 2 போதகம். 3ஆவதாக உள்ளத்தில் வைக்க வேண்டிய 1 நிலைவரமான ஆவி. சங்கீதம் 51:10, சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். என்ன இருதயத்தை சிருஷ்டிக்கணுமா? சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன ஆவி? சொல்லுங்க, என்ன ஆவி? நிலைவரமான ஆவி. சுத்த இருதயத்தை உருவாக்கும். என்கிட்ட இல்ல, என் இருதயம் வேண்டாம், பழச மாத்துங்க, உருவாக்குங்க. ரைட், உருவாக்கியாச்சு. ஆனா ரொம்ப முக்கியம், என்ன ஆவி வேணும்? நிலைவரமான. நான் திரும்ப விழாதபடி, திரும்ப தடுமாறாதபடி, திரும்ப நான் குப்பையில விழாதபடி நான் நிற்பதற்கு நிலைவரமான ஆவி தேவை. நீங்க 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும், 10 கோடிக்கு வீடு கட்டினாலும், பெருக்கிறதுக்கு 100 ரூபாய்க்கு வழக்கமாறு வாங்கலன்னா
வீடு குப்பை தான். எத்தனை கோடிக்கு வீடு கட்டினாலும் ஒரு 120 ரூபா கொடுத்து ஒற்றை குச்சி வாங்கலன்னா வீடு குப்பை தான். எத்தனை கோடிக்கு வீட கட்டினாலும் தொடச்செடுக்க ஒரு மாப்பு இல்லைன்னா வீடு குப்பை தான். பாருங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்கிறேன், இந்த விளக்கமாறா இதையா கொண்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த விளக்கமாறு இல்லைன்னா அந்த வீடு நாரி போகும் இல்லையா? அப்ப யோசித்து பாருங்க, சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் சூப்பர், புதுசா என்ன மாத்தும் சூப்பர். ஆனா நிலைவரமான ஆவி இல்லைன்னா அந்த சுத்த இருதயம் திரும்பவும் பாழாகும். உள்ளத்துல எதை புதுப்பிக்கணுமா? நிலைவரமான ஆவி என்ன செய்யுங்க? புதுப்பிங்க. ரைட் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. சரியான ஆவிய எனக்குள்ள புதுப்பிங்க. ஏன்? அது என்னை சரியான பாதையில வழி நடத்தும். பிரமாணம், போதகம், நிலைவரமான ஆவி இதெல்லாம் உள்ள சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என் ஜீவியத்தை அது என்ன செய்யும்? வழி நடத்தும். வழி நடத்தும். சிலரை பார்த்திருக்கிறீங்களா? தான் வீட்டை அழகா சிம்பிளா இருந்தாலும் சுத்தமா அழகா வச்சிருப்பாங்க. சிலரை பாருங்க, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அதை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க. தெரியாதனமாலாம் சிலரை பெட்ரூமுக்கு அனுப்பவே கூடாது, கூடவே கூடாது. ஏன்? நம்ம பார்க்கறது அவ்வளவு பயங்கரமா என்ன செய்யும். ஆனா சிலர் பாருங்க சுத்திகரிச்சு வச்சிருக்க. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். சிலர் பராமரிக்கிறோம், சிலர் பராமரிக்கிறதே. சிலர் நல்லா பராமரிக்கிறோம், நல்லா பாதுகாத்துக்கிறோம், நல்ல அந்த பிரசனத்துல வச்சுக்கிறோம். நிலைவரமான ஆவியை ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுட்டே இருக்கிறோம், நல்லா இருக்குது. ஆனா சிலர் குப்பையா போட்டுறதும், 2 வாரம் சேர்த்து போட்டு 3ஆவது வாரம் துவக்கியே உட்கார்றோம். நம்ம ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய பேஸ்கட் நிறைய நிரம்பின பிறதான் துணி சோப்படையே ஆரம்பிக்கும். அப்புறம் சோப்படும் போது புருஷனுக்கு 4 திட்டு, பிள்ளைகளுக்கு 4 திட்டு, அடுத்து நமக்கே 4 திட்டு, எல்லாத்தையும் திட்டிக்குவோம். எதுக்கு? இவ்வளோ காணம் கிடக்குது. அப்ப யோசித்து பாருங்க, சுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன செய்யல. அப்ப ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த கால வேளையில ஏன் சுத்த இருதயத்தை சிருஷ்டித்தார் ஆண்டவர்? ஏன் சுத்த இருதயத்தோடு கூட நிலைவரமான ஆவியை உண்டாக்குனார்? சுத்த இருதயம் அப்படியே பலபலன் இருப்பதற்கு நிலைவரமான ஆவி தேவை. அதுதான் அவனை சுத்தமாக்கிட்டே இருக்கும். வசனம் இருதயத்தை சுத்தமாக்கும், போதகம் இருதயத்தை சுத்தமாக்கும், பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை சுத்தமாக்குவார். நிலைவரமான ஆவி சொல்லும், இல்லை நீ ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துருக்கிற, தீர்மானிச்சிருக்கிற, இறங்காத, இந்த தவறை செய்யாத, இந்த பாதையில போகாத, உணர்த்திட்டே இருக்கும். நிலைவரமான ஆவி சரியான பாதையில நடத்திட்டே இருக்கும். நிலைவரமான ஆவி தடுமாற விடாது. நிலைவரமான ஆவி நம்மளை தூக்கி நிறுத்தும். ஒருவேளை அந்த கால வேளையில் நம்முடைய இருதயங்கள் தடுமாறி இருக்கலாம், உள்ளங்கள் உடைந்தது போல் இருக்கலாம். நிச்சயமாய் தேவன் கையில் ஒப்பு கொடுப்போமானால் நமக்குள் இருக்கிற நிலைவரமான ஆவியை புதுப்பிக்க அவராலே ஆகும். அவரால் மட்டும்தான் ஆகும். எனக்குள் இருக்கிற அந்த நிலைவரமான இருதயத்தை உண்டாக்க அவரால் மட்டும்தான் முடியும். அவருக்காய் நிற்கணுங்கிற வைராக்கியத்தை உருவாக்க அவரால் மட்டும்தான் முடியும். நிலைவரமான ஆவி நமக்குள் வருமானால் சர்ச்சுக்குள்ள எப்படி இருக்கிறோமோ அதே போல வெளியில இருப்போம். சர்ச்சுக்குள்ள எப்படி பரிசுத்தமா வாழ்றோமோ அதே போல வெளியில வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தில் இருக்க வேண்டியது நிலைவரமான ஆவி. அப்போ 1 பிரமாணம், 2 போதகம், 3 நிலைவரமான ஆவி, 4வது ஜீவ தண்ணீர் உள்ள நதி. உள்ளத்தில் இருக்க வேண்டிய 1 ஜீவ தண்ணீர் உள்ள நதி. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். பாத்தீங்களா? என்னை விசுவாசிக்கிற உள்ளத்துல என்ன நதி ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அப்போ நான் யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்க விசுவாசிக்க என் உள்ளத்துக்குள்ள எதை ஓட விடுவார் தெரியுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதி. நதி ஊற்று அல்ல, நதி.
நதி என்ன செய்யும் தெரியுமா? 48ஆம் சங்கீதம், சரி 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். பாத்தீங்களா? அந்த நதி உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்யுமா? சந்தோஷிப்பிக்கும். அப்போ எனக்குள்ள ஓடுகிற நதி என்னை சந்தோஷிப்பிக்கும். எனக்குள்ள ஓடுற நதி சந்தோஷமாய் வாழ வைக்கும். எனக்குள்ள ஓடுற நதி எல்லா சூழ்நிலைகள் நடுவுலையும் ஜெயமாய் வாழ வைக்கும். ஏன்? அது பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற அந்த உன்னதத்தையே சந்தோஷப்படுத்துது. அப்போ இந்த நதி என் உள்ளத்துக்குள்ள இருந்தா என் உள்ளம் எப்போதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும். ஆவியாண்ட சந்தோஷம் எப்போதுமே நிரம்பி இருக்கும். தேவ பிரசன்னத்தினால எப்போதுமே நம்மளை கர்த்தர் வாழ வைப்பார். உள்ளத்தில் இருக்கக்கூடாதவைகள் வேசித்தன ஆவி வழி தப்பி போக பண்ணும். அக்கிரம நினைவுகள் தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கும். உள்ளத்தில் இருக்க வேண்டியவைகள் ஒன்று பிரமாணம், அது தேவனுக்கு பிரியமாய் வாழ வைக்கும். 2 போதகம் மரண கண்ணிக்கு தப்பு வைக்கும். 3 நிலைவரமான ஆவி, அது நம்மை நிலை நிற்க வைக்கும். பெற்றுக்கொண்ட கிருபையில பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துல நிலையாய் வாழ வைக்கும். ஜீவ தண்ணீர் உள்ள நதி சந்தோஷிப்பிக்கும். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை மானம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மானம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மானம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த யாரும் காணா கோலத்தை மனநொந்து பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளாலங்கோ. பாரும் தந்தையே, எந்த யாரும் காணா உள்ளாலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்த சொல்லுங்க மனநொந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த மனம் நொந்து மனநொந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த சொல்லுங்க மனநொந்து மனநொந்து மருளு பரிசுத்தம். ஹல்லேலூயா. துணை வேண்டும்
பால உண்டு துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் ஓ என் ஜீவன் எல்லை பரிசுத்த. சொல்லுங்க என் ஜீவன் ஹல்லேலூயா பரிசுத்த. சொல்லுங்க ஜீவன் என் ஜீவன். கமனம சந்தலாத ஓ ரபலா தராதரே. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்த. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் ஜீவன் இயேசுவே பரிசுத்த. பாரும் தந்தையே பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் உள்ளாலங்கோ பாருமே தந்தை இயேசு ஆலங்கோலத்தை மனம் நோந்து இயேசுவே பரிசுத்த. சொல்லுங்க பகலா மனம் நோந்து வாஞ்சையோடு வாஞ்சையோடு சொல்லுங்க மனம் நோந்து மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கேளுகிறே. மனம் நொந்து ஹல்லேலூயா பரிசுத்தம் இயேசுவே மனம் நொந்து. எங்க உள்ளத்தை புதுப்பீங்கப்பா, எங்க உள்ளத்தை சரிப்படுத்துங்க இயேசுவே. துணை வேண்டும் தகப்பனே உல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல. துணை வேண்டும் ஓ என்னை எதிர்க்கும் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்த. சொல்லுவோமா என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்த. அப்பா என் ஜீவன் ரஹதரதரே இயேசுவே என் ஜீவன் இயேசுவே என எழுதும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? என் உள்ளத்துல உம்முடைய பிரமாணங்களை வச்சிருங்கப்பா. எங்க உள்ளத்துல உம்முடைய பிரமாணங்களை வைங்க ஆண்டவரே. உம்முடைய பிரமாணங்களை வைப்பீரா ரஹதரமனம சந்தனா. எங்க உள்ளத்துல உம்முடைய பிரமாணங்களை வைப்பீரா இயேசுவே இயேசுவே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்க உள்ளத்துல உம்முடைய பிரமாணத்தை வைப்பீரா, எங்க உள்ளத்துல உம்முடைய வார்த்தையை வைப்பீரா. அது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வைக்குமே. பிரமாணம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வைக்குமே. பிரமாணம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வைக்குமே. வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வேசித்தன ஆவி அல்லப்பா, அக்கிரம நினைவுகள் அல்லப்பா, உம்முடைய பிரமாணத்தை எங்க உள்ளத்துக்குள்ள வைப்பீராக. ராதா ரமண மரியாந்தரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உம்முடைய பிரமாணங்களை உள்ளத்துல வைப்பீராக. ராதா ரம ஷகவலதரா உடபலபதர பௌடியாந்தரே.
நல்ல ஜெபம் பண்ணுவோமா, நல்ல ஜெபம் பண்ணுவோமா. உம்முடைய பிரமாணத்தை எங்க மேல வைப்பீராக, எங்க மேல வைப்பீராக, எங்க உள்ளத்துக்குள்ள வைப்பீராக, எங்க உள்ளத்துக்குள்ள வைப்பீராக. ராதா ராமா ஷகபால மதரா. எல்லாரும் பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. வைங்க உம்முடைய பிரமாணத்தை வைங்க, உம்முடைய பிரமாணத்தை வைப்பீராக. இயேசுவே 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 இயேசுவே. காபா தாராபா ரிகந்தானாமா. அந்த வேசித்தன ஆவிகள் விலகட்டு, அந்த வேசித்தன ஆவிகள் விலகட்டு. உள்ளத்துக்குள் மறைந்திருக்கிற அந்த வேசித்தன ஆவிகள் விலகட்டுமே. சீர்திருந்த விடாத, மனம் திரும்ப விடாத அந்த வேசித்தன ஆவிகள் விலகட்டுமே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க. கர்த்தர் இந்த கால வேளையில் தம்முடைய மகிமையை ஊற்றுவாராக, தம்முடைய மகிமையை ஊற்றுவாராக, தம்முடைய கிருபையை ஊற்றுவாராக. ராகாதாரமா. நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி சிருஷ்டிக்கப்படுவதாக. நிலைவரமான ஆவியே, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க உள்ளத்துல? நிலைவரமான ஆவியை சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான ஆவியை சிருஷ்டிங்க. கேளுங்க, சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும் ஆண்டவரே. கமனமா சந்தனாதரா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த நிலைவரமான ஆவியை நம்மிலே புதுப்பிப்பாராக. இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க பார்க்கலாம். நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி. அதுதான் நம்மளை நிலைநிற்க வைக்கும், அதுதான் நிலைநிற்க வைக்கும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிலைவரமான ஆவி எங்களை நிலைநிற்க வைக்குமே. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுன்னு சொன்ன. கரம் உயர்த்தி சொல்லுங்க, நானுமே விசுவாசிக்கிறேன் அப்பா. சொல்லுங்க, நானுமே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நானுமே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்துல ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடட்டும், ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடட்டும் ஆண்டவரே. நாம விசுவாசிக்கிறோம்பா. திரும்ப சத்திய ஆவி எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவி திரும்ப வரட்டும் ஆண்டவரே. நானுமே விசுவாசிக்கிறேன். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் திரும்ப எங்க இருதயத்துக்குள்ள ஓடட்டும் ஆண்டவரே. நானுமே விசுவாசிக்கிறேன், நானுமே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும் ஆண்டவரே? திரும்ப எனக்குள்ள முடிய கிருபையை ஊற்றுக ஆண்டவரே. காமாலாமா ஷாகாவாலா. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பிள்ளைங்களா சேர்ந்து சொல்லுங்க, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய. ரெண்டு கரை உயர்த்தி கல்வாரியின் அன்பினையே
கண்டு விரை தோடி வந்தே கல்வாரி அண்டினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க கழுவும் அப்பா கரை நீங்க சொல்லுங்க கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என்னை கழுவு ஆண்டவர், என்னை கழுவு ஆண்டவர், என்னால் ஜோம் பண்ணவே முடியலை, என்னால் ஆராதிக்கவே முடியலைன்னு சொல்வீங்கன்னா நீங்க ஜோம் பண்ணுங்க. என்னை கழுவு ஆண்டவரே, சத்தியம் எனக்குள் தள்ளுபடி ஆயிற்று, திரும்ப என்னை கழுவு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால திரும்ப என்னை நிரப்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால திரும்ப எங்களை நிரப்பு ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட, உம்முடைய வார்த்தையினால திரும்ப எங்களை நிரப்பு ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, எனக்குள் இருந்து தள்ளப்பட்ட சத்தியம் திரும்ப எனக்குள் எழும்புவதாக, எனக்குள் தள்ளப்பட்ட வார்த்தைகள் திரும்ப எனக்குள் எழும்புவதாக, எனக்குள் இருந்து வெளியேறி நம்முடைய பிரசன்னம் திரும்ப எங்களுக்குள் வருவதாக. அந்த நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவியை புதுப்பிப்பீராக. ரினிவல் பண்ணுங்க, ரினிவல் பண்ணுங்க, எங்களை புதுப்பிப்பீராக. புதுப்பிங்க. உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், உள்ளத்தில் எங்களை ஆராய்ந்தறிகிறீர். கரம் உயர்த்தி எங்கள் உள்ளங்கள் உமக்கு பிரியமாயிருப்பதாக, எங்கள் உள்ளங்கள் உமக்கு பிரியமாயிருப்பதாக, என் உள்ளங்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பதாக. தகப்பனே நன்றி, ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவர், எங்கள் உள்ளத்தில் நம்முடைய பிரமாணங்களை வைங்க, நம்முடைய போதகத்தை வைங்க, நிலவரமான ஆவிய வைங்க, ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதியை கர்த்தர் எங்களுக்குள்ள வைப்பீராக. எங்க உள்ளத்துக்குள்ள உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண உதவி செய்யும். நாளை முதல் நடக்கிற ஜெபங்களில் உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும். எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படுவதாக. எங்கள் ஜெபங்கள் தேவ மகிமையை காண உதவி செய்யும். பகலும் இரவு நடக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாம மகிமைப்படட்டும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும்